இல்லை, 2 பேருக்குமே ஒரு கடும் நெருக்கடி விஜயால். அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்கு வேறு வழி இல்லை. நேராக இப்போ என்னாச்சு, அதிமுக திமுக 2 பேரும் ஒன்று சேர்த்துனதை இந்த செங்கோட்டையினா பழைய ஜிம் மாஸ்டர் ஆதவர்த்தினாங்க. முடிஞ்சு போச்சா? விஜய் இப்போ ஓட்ட பார்த்துட்டு உட்காந்துருக்கு. அவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர முடியும்? யார் 2 பேரும்? திமுகவும் அதிமுகவும். இந்த பொது எதிரி விஜய் தான் 2 பேரும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதோடைய அடிநானமே வந்து திமுக எதிர்ப்பு தான். அப்படி 2 பேர் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது வெறும் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது. அதை தாண்டி 2 பேரோட அரசியல் கொள்கை கோட்பாடுகள் இது எல்லாமே இருக்கு. தொண்டர்களுடைய மனநிலை இது எல்லாமே இருக்கு. எப்படி இதை எப்படி ஏத்துக்குவாங்க? இல்லைங்க, அதாவது நீங்க சொல்றதெல்லாம் அண்ணாட்டி கருணாநிதிக்குமே எப்படி அதிமுக திமுக ஒன்றா இருப்பான்? ஒன்றா எப்படி ஓட்டு கேட்டு போவான்? மக்கள் என்ன பண்ணுவான்? ஏண்டா நேற்று அவனுக்கு அப்படி பண்ண யார் முதல்வராக வாய்ப்பு இருக்கு? எடப்பாடி முதல் முடிவு பண்ணி எடப்பாடி வீட்டுக்கு செங்கோட்டை விஜய் கூட்டிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு விஜய் ரிமோட் எடப்பாடி வச்சு எந்த வழக்கில் திமுகவை ஒரு வழி பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த அறிவே இல்லாத கோடம்பாக்கம் வாசி செங்கோட்டையன் எடப்பாடி பழி வாங்குவதாக நினைத்து கொண்டு விஜயை பழி வாங்கி குட்டுச்சத்தில் கூட நிறுத்திட்டார். திமுகவை வரவிடாம பண்ணிடலாம். நீங்க ஆளுங்கட்சி, நான் எதிர்கட்சி, நான் எதிர்கட்சி, நீங்க ஆளுங்கட்சி. இப்படி ஒரு சமரச பேச்சுவார்த்தையை எடப்பாடிட்டு பேசியிருந்தா எடப்பாடி சந்தோஷமா உங்களுக்கு முடிச்சோடி வச்சிருப்பார் இல்லையா? ஆனா வெஞ்சன்ஸ் இதே செங்கோட்டையன் திருநாக்கரசு மூலம் 5 எம்எல்ஏவை வேணும்னு அங்கே எடப்பாடி போய் சரணடைனா 50 எம்எல்ஏ கிடைச்சிருப்பான். 5 எம்எல்ஏ வந்தா ஆட்சி அமைக்க முடியுமா? அறிவு வேண்டாமா உனக்கு? வணக்கம். நேற்றிலிருந்து ஒரே பரபரப்பாக பேசப்படுகிற விஷயம், அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஒரு கூட்டணி அமைக்க போடுறதா ஒரு காசிப்பாக பார்க்கப்படுது. அப்புறம் இரவு உங்களுக்கு அது தொடர்ந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு. என்ன திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறாங்களா? இல்லை, 2 பேருக்குமே ஒரு கடும் நெருக்கடி விஜயால். அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்கு வேறு வழி இல்லை. இதை தாண்டி நீங்கள் பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி. பாஜகவுக்கு டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேணும். அது நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் கட்டி காத்த விஜய் நமக்கு உதவுவார். சிபிஐ வழக்கில் அவருக்கு அனுசரணையாக நடந்து கொண்டு அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முயன்ற பாஜகவிடமிருந்து வெளியேறி காங்கிரஸில் கூட்டணி வைத்து கொண்டார். இந்த கூட்டணி 29 வரை தொடரும். தமிழ்நாட்டில் பாஜக கிளீன் போல்டு. இதை ஆதவர்ஜுனா சொன்ன பிறகு டெல்லியில் அமித்ஷாவுக்கு ஜுரம் ஏறுது. ஏன்னா 29 அமித்ஷா தான் பிரதமர். மோடி 3 முறை 14 to 29 15 ஆண்டு காலம் இருந்து விட்டார். ஆர்எஸ்எஸ்னுடைய சட்டத்திட்டப்படி முடிஞ்சு போச்சு. இப்போ யோகியா ஷாவா இதில் ரேஸில் இருக்கிறது ஷாவுக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய தலைவலி. இப்போ திமுகவை ரிமூவ் பண்ணிவிட்டு தாவேகாவை தயார் செய்கிறார்கள். அப்போ அமித்ஷாவுடைய திட்டம் ஆதவர்ஜுனால தவிடுபடி ஆயிடுச்சு. இல்லை, என்னென்னா எடப்பாடி பழனிசாமி பாண்டிச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நல்லது நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் செய்தி ஊடகங்கள் திமுக அதிமுக கூட்டணி அமைக்க போகுதுன்னு பேசுகிறாங்க. இதோட இதை தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்கா? இல்லை, அது தொடர்புபடுத்தி தான் பார்க்கணும். என்ன நடந்ததுன்னா, விஜய் வாழ்நாள முதலமைச்சரே ஆக முடியாமல் செய்தவர் அரசியலே இது அரிச்சுவடியே தெரியாத இந்த விளக்கு பிடிக்கிற செங்கோட்டையனுக்கு என்ன நோக்கம்னா, விஜய் முதலமைச்சரானால் எடப்பாடி பழி வாங்கணும். இதை தாண்டி எந்த நோக்கமும் இல்லை. அரசியலே தெரியாது. அரசியல் எம்எல்ஏவா எனக்கு தெரிஞ்சு பல பேர் 10 முறை எம்எல்ஏ ஆனவங்களாம் இருக்காங்க. எந்த அரசியலும் தெரியாது. டெல்லிக்கு நாடாளுமன்றத்துக்கு போகிற யாருக்கும் தமிழை தவிர எதுவுமே தெரியாது. ஓட்டை பார்த்துட்டு வந்துடுவோம். அதே போல் தான் செங்கோட்டையன் தன்னுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை எடப்பாடியை உடைக்கிறேன் பாரு. 27 எம்எல்ஏட்ட ஃபோன் பண்ணி, அப்பா 50 கோடி தர்றேன், அமைச்சர் பதவி தர்றேன், எல்லாம் கிளம்பி வந்துருக்கு. இப்படி அத்தனை பேர்கிட்டையும் பேசியிருக்காரு. அத்தனை பேரும் டேப் பண்ணி கொண்டு எடப்பாடிக்கு கொடுத்துட்டான்.
இந்த டேப்பை எடப்பாடி கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டார். அமித்ஷா வரைக்கும் போயிடுச்சு. என் கட்சியை உடைக்கிறார் விஜய் செங்கோட்டை மூலம். அத்தனை பேர் இது கூட எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க? பாண்டிச்சேரிக்கு போவதற்கு காரணம் யார்? இந்த பழைய டாக்ஸி டிரைவர் செங்கோட்டை 9 முறை எம்எல்ஏ. முடிஞ்சு போச்சா? அப்போது நீங்கள் எடப்பாடிட்ட ஆதரவு கேட்டால் நீங்களே ரிமோட் பண்ணுங்கண்ணே, நீங்களே வழிகாட்டுங்க. நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், உங்கள் 10 எம்எல்ஏவை எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நீங்கள் சொல்லுவதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து திமுக தான், நமக்கு பொது எதிரி திமுக தான். திமுகவை வரவிடாமல் பண்ணிடலாம். நீங்கள் ஆளுங்கட்சி, நான் எதிர்கட்சி, நான் எதிர்கட்சி, நீங்கள் ஆளுங்கட்சி. இப்படி ஒரு சமரச பேச்சுவார்த்தையை எடப்பாடிகிட்ட பேசியிருந்தா எடப்பாடி சந்தோஷமாக உங்களுக்கு முடிச்சோடி வச்சுருப்பார் இல்லையா? ஆனால் வெஞ்சன்ஸு அரசியலே அரிச்சுவடியே தெரியாத இந்த செங்கோட்டையை 2 தப்பு பண்ணியிருக்கார். விஜயுடைய சகாப்தத்தை முடிக்கிறதுக்கு திருநாக்கரசை பிடிக்கிறார். திருநாக்கரசை பிடிச்சி செங்கோட்டையன் காங்கிரஸ் ஆதரவை எடுக்கிறார். தேவையே இல்லை. காங்கிரஸ் உள்ள வந்தவுடனேயும் பிஜேபி கடுப்பாயிட்டான். புரியுதா? எங்கேயும் போகாமல் பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் பார்க்காம எடப்பாடிட்டு போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னா இப்போ விஜய் பிசிகமாக இருந்திருப்பார். தனிப்பட்ட பழி வாங்குதல். நீங்கள் விஜய் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆளுநரை சந்திக்க. புஷி இந்த தாலுகா ஆஃபீஸில் டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அப்படி ஒரு ஆளை வச்சுருக்காராம். ஐ வில் மீட் ஃபார் யூ. யாருக்கு? கவர்னருக்கு. தாலுகா ஆஃபீஸில் டைப் பண்ணுறான் என்ன பண்ணுவான்? தப்பாக ஸ்பெல்லிங் பிரிண்டே அடிக்க தெரியல, ஒன்றுமே தெரியல. அப்போது எல்லா பிடபிள்யூ மினிஸ்டர், ஹைவேஸ் மினிஸ்டர், ரெவன்யூ மினிஸ்டர், முதலமைச்சர், டெப்டி சிஎம். தப்பு இல்லை, மக்கள் ஓட்டு போட்டான். இன்னும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் காலையில் பஸ் எல்லாம் வந்துருதுன்னா இன்னும் 10 சீட்டு திமுக போயிருக்கும், அதிமுக போயிருக்கும். அது வேறு விஷயம். ஆனால் இந்த மக்களுடைய உணர்வுகளை மதிக்க தெரியாத பால் ஊத்துற செங்கோட்டையனும், டாக்ஸி டிரைவர் செங்கோட்டையனும், ஜிம்மு ட்ரெயினரு ஆதவர்ஜனாவும் கிராமத்தில் தான் சொல்லுவான். கூத்தாடி போட்டுடை தாண்டி தலையில் இருக்கிற பானையை உடச்சிவிட்டாங்க அப்படிங்குவோம். அது மாதிரி இந்த பழைய ஜிம் ட்ரெயினரும் இந்த சைக்கிளில் பால் ஊற்றுற செங்கோட்டை 2 பேரும் ஆளுநர்கிட்ட எப்படி டீல் பண்ணணும், அதிமுக எப்படி டீல் பண்ணணும், திமுக எப்படி டீல் பண்ணணும், இதெல்லாம் பல ராஜாக்கள், பல பிரதமர்கள், பல முதலமைச்சர்கள், பல பேர் பயன்படுத்திய தந்திரோபயங்கள். இதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது. நேராக இப்போ என்னாச்சு? அதிமுக திமுக 2 பேரும் ஒன்று சேர்த்துனதை இந்த செங்கோட்டைன்னு பழைய ஜிம் மாஸ்டர் ஆதவர்ஜுனான் தான். முடிஞ்சு போச்சா? விஜய் இப்போ கோட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர முடியும்? யார் 2 பேரும்? திமுகவும் அதிமுகவும். இந்த பொது எதிரி விஜய் தான் 2 பேருக்கு. விஜய் வந்தால் ஆதவர்ஜுனா துணை முதலமைச்சர். சபரீஷனுடைய வழக்கெல்லாம் தோண்டுவோம், அமைச்சருடைய வழக்கெல்லாம் தோண்டுவோம். யார் யாருக்கு பணம் கொடுத்தீங்க, 5 லட்சம் கோடி எங்கே போச்சு, பிடபிள்யூவில் எவ்வளோ கமிஷனு, ஹைவேஸில் எவ்வளோ கமிஷனு, மாப்பிள்ளை எவ்வளோட்டு பணம் வாங்கினார், மாப்பிள்ளை பணம் எங்கே கடன், எல்லாம் பார்ப்பேன். ஏன்? பழைய கூட்டாளி 2 பேரும். யார்? ஆதவர்ஜுனா சபரீஷனா பழைய கூட்டாளிகள். நான் உங்களோட 3000 கோடி கொடுத்தேன் இந்த ஜேம்ஸ் தண்ணியில் தயார் பண்ணுற சரக்கான், வெள்ளைக்காரன் குடிக்கிறது, அது 2000 கோடி, அதெல்லாம் கொடுக்கணும். அவன் சபரீஷை பார்த்தான். நான் துணை முதலமைச்சராக ஆதவ் வந்தால் என்னை பிடிச்சி உள்ளே போட்டுருவான், எப்படியாவது இதை தடுக்கணும். என்ன பண்ணுறது? ஒரே வழி அதிமுகவோட கூட்டு சேர்ந்து எடப்பாடி முதலமைச்சராக. அப்போது இந்த பக்கம் செங்கோட்டையை பழி வாங்கிறதுனால எடப்பாடி எப்படா தப்பிக்கிறது? நம்ம எம்எல்ஏகளை பூரா கூட்டி போய் ஒழிச்சு வைக்க வேண்டிய நிலையில் இருக்கு. இது உருவாக்குறது யார்? செங்கோட்டையன். இந்த பால் வியாபாரி டாக்ஸி டிரைவர் செங்கோட்டையன். அப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாரு? அத்தனை எம்எல்ஏ கூட்டி பாஜக கட்டுப்பாட்டை வைக்க வேண்டிய தேவை, பாஜக சரண்டர் ஆக வேண்டிய தேவை, அமித்ஷாட்ட சரண்டர் ஆக வேண்டிய தேவை யார் ஏற்படுத்தினா? செங்கோட்டையன். அப்போது கதை முடிஞ்சுதா? இதே செங்கோட்டையன் திருநாக்கரசு மூலம் 5 எம்எல்ஏவை வேணும்னு அங்கே எடப்பாடி போய் சரண்டர் ஆனீங்கன்னா 50 எம்எல்ஏ கிடச்சிருப்பான். 5 எம்எல்ஏ வந்தால் ஆட்சி அமைக்க முடியுமா? அறிவு வேண்டாமா உனக்கு? அப்போது விஜய்க்கு எதாவது தெரியுமா? முதலமைச்சர் ஆகிட்டார். விஜய்க்கு எதாவது தெரியுமா? முதலமைச்சர் ஆகிட்டார். 108 பேர் வந்துட்டான். அதான் கவர்னருக்கு மெயில் போடுறது, கொள்ளையடிக்க போகிறேன்னு வெள்ளை அடிக்க போகிறேன்னு ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு இப்போ கொள்ளையடிக்க போவான் அந்த கதை. இல்லை திமுக அதிமுக இப்போ திமுக அடிப்படையில் அதிமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பில் வந்த ஓட்டு. அதிமுக பொறுத்த வரைக்கும் அதோடைய அடிநானமே திமுக எதிர்ப்பு தான். அப்படி 2 பேர் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது வெறும் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது. அதை தாண்டி
2 பேரோட அரசியல் கொள்கை இருக்கு, கோட்பாடுகள் இது எல்லாமே இருக்கு, தொண்டர்களுடைய மனநிலை இது எல்லாமே இருக்கு. இதை எப்படி ஏத்துக்குவாங்க? இல்லைங்க, அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் அண்ணாட்டையும் கருணாநிதிட்டையுமே இல்லை, பெரியார்கிட்ட இருந்தது. பெரியார் பெயரை சொல்லி இன்று வரைக்கும் வியாபாரம் செய்கிறார்களே தவிர பெரியார் கொள்கை சொல்லி கொடுத்துருந்தா எல்லாம் விஜய் வீட்டுக்கு போயிருக்க மாட்டான், திரிஷா வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். பெரியாருடைய கொள்கை அண்ணாவே குழி தோண்டி பொழைச்சிட்டார். அண்ணாங்கிற ஒரு அறிவே இல்லாத ஒரு நபர். அன்னைக்கு ஆரம்பித்தது தான், தம்பி உன் சங்க முகத்தை காமி, எம்ஜிஆர் மூஞ்சி காமி, நான் ஏமாற்றிக்கிறேன், இதுதான் புகழ்பெற்ற வாசகம் அண்ணாவுக்கு. இப்போ அங்கேயே கொள்கை கோட்பாடு சித்தாந்த வேதம் எல்லாம் குழி தோண்டி போச்சாச்சு. அண்ணா என்ன பண்ணுறாருன்னா பெரியார் சிஷியை ஆர்எஸ்எஸ் சேர்த்துக்கிறார் 67. யார்? ஜனசங்க ராஜாஜியை சேர்த்துக்கொள்கிறார். அதுவரை இந்திய அரசியலில் முஸ்லீம் லீக்கும் கம்யூனிஸ்டுகளும் ஒரு அணியில் இருந்ததே இல்லை 67 வரைக்கும். ஆட்சிக்கு வருவதற்காக அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து அயோக்கிய அண்ணாதுரை. இப்போ இது யார் செய்கிறா? ஸ்டாலின் எடப்பாடி செய்கிறாங்க. இதில் என்ன வித்தியாசம்? 67 நடந்தது. முஸ்லீம் லீக் மதவாத கட்சி, கம்யூனிஸ்டுகள் தீவிரவாத கட்சின்னு முஸ்லீம்கள் சொல்வார்கள், கம்யூனிஸ்டுகள் முஸ்லீம் மதவாதின்னு சொல்லுவாங்க. அப்போ பாஜக பெரிய அளவில் இல்லை. இப்படி முற்று மோதலுமாக இருந்த அரசியலை ஒன்றிணைத்தவரை அண்ணாதுரை தான். அத்தனை மாப்போசி உட்பட அத்தனை கட்சி சேர்த்து தான் காமராஜர் தோக்கடித்தார், காங்கிரஸை தோக்கடித்தார். இதே நிலைமை தான் இப்போவும் வருது. அப்போ கொள்கை கோட்பாடு நீங்கள் 98ங்க 99ங்க கருணாநிதி நேராக போய் பாஜக கூட்டணி சேர்ந்தார். முஸ்லீம்கள் பூரா அதிர்ச்சி ஆயிட்டான். நமக்கு பெரிய ஆதரவான இயக்கம் திராவிட இயக்கம்னு ஆண்டாண்டு காலமாக 10 தலைமுறையாக ஓட்டு போடுறோம் ஐயா. நீ போய் வாஜ்பாயோட சேர்ந்துட்டீங்கள. பாஜக நல்ல இயக்கம், ஆர்எஸ்எஸ் நல்ல இயக்கம் யார் சொன்னா? இந்த கருணாநிதி தான் சொன்னார். அப்போ இவர்களுக்கு கொள்கை கோட்பாடு எங்கே இருக்குது? இப்போ என்ன ஆகிப்போச்சு? திராவிட இயக்கம் முழுமை பெறுகிற காலம் வந்துருச்சு. காங்கிரஸ் எப்படி முழுமை பெற்றுச்சு? இப்போ 67. அந்த காலம் திமுக அதிமுக ரெண்டும் ஒரு சினிமா நடிகனால் பொண்டாட்டி விரட்டி விட்டுட்டு ஒரு நடிகையோடு இருக்கிற விஜயால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மூடு விழா வந்துருச்சு. இனி உள்ளாட்சி தேர்தலில் எல்லாம் விஜய் ஜெயிக்க போகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ எப்படி அதிமுக திமுக ஒன்றா இருப்பான்? ஒன்றா எப்படி ஓட்டு கேட்டு போவான்? மக்கள் என்ன பண்ணுவான்? ஏண்டா நேற்று அவனுக்கு அப்படி பண்ண யார் முதல்வராக வாய்ப்பு இருக்கு? எடப்பாடி முதல்வர் முடிவு பண்ணியாச்சு. ஓ, எடப்பாடி முதல்வர் முடிவு பண்ணியாச்சு. கேபினட் வெளியில் இருந்துக்கிறோம், அவரே இருக்கட்டும். நாங்கள் ரிமோட் கண்ட்ரோல், எங்கள் மேலே எந்த ஊழலும் வழக்கு போடக்கூடாது, நாங்கள் ஊழல் வழக்கெல்லாம் முடிச்சுக்குவோம், நீயும் ஊழல் வழக்கை முடிச்சுக்கோ, 2 ஊழலும் கூட்டணி வைத்துக் கொள்ளுகிறோம். ஊழலும் கூட்டணி, இனிமேல் ஊழல் தான் கூட்டணி தான் ஊழல், முடிஞ்சு போச்சு. சரி, ஒருவேளை இப்போ இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் பண்றாங்க. இப்போ ஏற்கனவே 113 எண்ணிக்கை வந்துருச்சு விஜய்க்கு. இப்போ இவங்க திமுக ஏத்துக்கலாம், அதிமுக ஏத்துக்கலாம். ஆனா இப்போ நம்பர்ஸ் வேணும்னா இவங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரவு தந்ததுன்னா வரும், அந்த 118 வரும், 120 வரும். இப்போ இவங்க அதை ஏத்துக்குருவாங்களா கூட்டணி கட்சிகள்லாம்? கூட்டணி கட்சிகள் பூரா கூட்டணி அடிமைகள். இதில் திரும்ப கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக்கு, இதில் விஜய்க்கு வருவாங்கன்னு விஜய் என்ன பண்ணுற லாபி பண்ணுறாரு. முஸ்லீம் தலைவர்களை கேரளாவில் போய் பார்க்குறாங்க. கேரளாவில் பார்த்து தமிழ்நாடு முஸ்லீம் அமைப்புகளை சொல்கிறாங்க. அவங்க காதல் பேசி சொல்லிட்டாரு, நாங்கள்லாம் கோடிக்கணக்காக பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர் முஸ்லீம் லீக் தலைவரே யார்? ஸ்டாலின் தான். ஸ்டாலினுக்கு தலைவர் யார்? அமித்ஷா தான் ரஜினி இறக்கி விட்டு இந்த கூட்டணியை உருவாக்கியதற்கு மூளையே அமித்ஷா தான். அமித்ஷாவுடைய ஏஜெண்டா யார் வர்றா? ரஜினி வர்றாரு, குருமூர்த்தி, 2 ஒன்று தானே. ஸ்டாலின் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்ததே யார்? ரஜினி தான். அப்போது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு, விசிகாவை பொறுத்தவரை, கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை கொள்கை கோட்பாடால் அறிவாலயத்தில் அடமானம் வச்சாச்சு. இதுதான் நடந்திருக்கு. இதில் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவது, திமுக ஆதரவு தெரிவிப்பது, இதுதான் பாலிடிக்ஸ். இப்போது ஒருவேளை இப்போ கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ இந்த 6 பேர் விஜய்க்கு ஆதரவுங்கிறத நீங்கள் ஆலோசனை குழுவில் முடிவு பண்ணிட்டாங்கன்னா திமுக அதிமுக கூட்டணி வராது தானே? இல்லை, அதெல்லாம் கடந்து போச்சு. அதெல்லாம் நீங்கள் ராகுல் தலையிட்டு மல்லிகார்ஜுன கார்கேட்டை சொல்லி திருமாட்ட பேசுனாங்க. டி ராஜா
ராகுல் பேசி டி ராஜா தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் வீரபாண்டிகிட்ட பேசினார், பேபி சண்முகத்தில் பேசினார். இதையெல்லாம் தாண்டி திமுகவை விட்டு நாங்கள் வர முடியாது. எங்களுக்கு கூட்டணி தலைவர் யார்? ஸ்டாலின். அவர்கிட்ட கோடிக்கணக்காக பணம் வாங்கியிருக்கோம். லஞ்ச லாவணிய ஊழல் பணத்தை கோடிக்கணக்காக வாங்கியிருக்கோம். திரும்ப 30 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு அவங்க அக்கா மகளுக்கு. 30 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. ஓட்டுக்கு 2000 கொடுத்துருக்காரு. 30 கோடி ரூபா ஏதோ மூட்டையாக ஓட்டுக்கு 2000 கணக்கு வருதா? 2 லட்சம் ஓட்டுக்கு கொடுத்துருக்காரு. எங்கே கள்ளக்குறிச்சியிலையும் கொடுத்துருக்காரு, காட்டுமன்னார்கோயிலும் கொடுத்துருக்காரு. என்னாச்சு? திமுக பணம் தாங்க. 30-60 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. வன்னியரசுக்கு 30 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. 100 கோடி ஆச்சா? சாதாரண சிறுத்தையே 100 கோடி செலவு பண்ணுதுன்னா எப்படி இந்த கூட்டணி விட்டு வெளியே வர முடியும்? கம்யூனிஸ்டுக்கு அவ்வளவு, கம்யூனிஸ்டுக்கு 100 கோடி. இதெல்லாம் இந்த மக்கள் அதனால் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நைட்டெல்லாம் பஸ்ஸு விட்டு காலையிலையும் பஸ்ஸு விட்டுருந்தா திமுக இன்னொரு 20 சீட் தோற்றுருக்கும், அண்ணாதிமுக இன்னொரு 20 சீட் தோற்றுருக்கும். பஸ்ஸை நிறுத்தி 10 சீட் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ மக்கள் கோபம் எவ்வளோ இருந்திருக்குன்னு பாருங்க. திரும்ப 2 கம்யூனிஸ்டுகள் முஸ்லீமுக்கெல்லாம் எங்களுக்கு தலைவரே ஸ்டாலின் தான். ஸ்டாலினுக்கு தலைவர் அமித்ஷா. இப்போ இந்த ஆப்ரேஷன் பூரா அமித்ஷா தான் பண்ணுறாரு. எங்கே பாண்டிச்சேரியில் கொண்டு போய் அதிமுக எம்எல்ஏக்களை வைத்திருப்பது அங்கே யார் ஆட்சி? பாஜக. அப்போ எடப்பாடி சிஎம்மாக போகிறாரு, திமுக ஆதரவு கொடுக்குது. என்ன பின்னாடி யார் இருப்பா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. சமூக வலைதளம் வந்தவரும் எல்லாம் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் எல்லா கதையும் அதில் வந்துடுது. இப்போ திராவிட இயக்கத்தினுடைய அழிவு வேகமாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த சினிமா இளைஞன் தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய தலைவனாக தெரிகிறான் மக்களுக்கு. இது நம்பிக்கை இழந்த திமுக, அதிமுக. சபரீஷ் உதயநிதி போய் எடப்பாடி வீட்டில் விருது சாப்பிட்டு வந்துட்டாங்க. எடப்பாடி பையன் மிதுன் போய் பூரி கட்லெட்டு சாப்பிட்டு வந்துட்டார். எங்கே? ஸ்டாலின் வீட்டில். முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் முந்தா நாள் இரவே நடந்திருக்கு. இப்போ அருணா கோஸ்வாமி ஒரு பேட்டி எடுத்தார் ஆளுநரை. ஆளுநர் சொல்லிட்டார், யார் 118ஓட வர்றாங்களோ அவர்களுக்கு நான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருப்பேன். அதான் கான்ஸ்டியூஷன் வேலை. சால்வை கூட எனக்கு வாங்கிட்டு வந்து போடலை. யார்? செங்கோட்டையன் கும்பல், விஜய் கும்பல். பார்த்தீங்களா அதை? ஆமாம். அப்போ அடிப்படை நாகரீகங்கிறது எல்லாம் முதலமைச்சர் ஆயாச்சு. ஷெட்டு போட்டாச்சு. எங்கள் நேடு ஷெட்டு போட்டாச்சு. பழைய ஜிம் ட்ரெயினரும் பழைய பால் வண்டி செங்கோட்டையனும். இதை எடப்பாடி மீது பர்சனல் வெஞ்சன்ஸை இந்த ஆட்சியை இழந்த செங்கோட்டையன். காங்கிரஸ்லையும் போக வேண்டியதில்லை, கம்யூனிஸ்டையும் போக வேண்டியதில்லை, திருமாட்டையும் போக வேண்டியதில்லை. யார்கிட்ட போயிருக்கணும்? எடப்பாடி வீட்டுக்கு செங்கோட்டையன் விஜய் கூட்டிகிட்டு போயிருந்தாருன்னா இன்றைக்கி விஜய் முதலமைச்சர். ரிமோட் எடப்பாடி வச்சுருப்பார். எந்த வழக்கில் திமுகவை ஒரு வழி பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த அறிவே இல்லாத கோடம்பாக்கம் வாசி செங்கோட்டையன் எடப்பாடியை பழி வாங்குவதாக நினைத்து கொண்டு விஜயை பழி வாங்கி முட்டுச்சந்தில் கூட நிறுத்திட்டார். இதுதான் இந்த ஒரு வார காலம். இப்போ 4ஆம் தேதியிலிருந்து இந்த 7ஆம் 8ஆம் தேதி வரைக்கும் நடந்த அரசியல் திரைமறைவு அத்தனையும் பழிவாங்குத அரசியல். புஷிக்கு எந்த அரசியலும் தெரியல. புஷி ஒரு மூத்த வழக்கறிஞரை பார்த்துருக்கார். இந்த மூத்த வழக்கறிஞர் அத்தனை கேள்வி கேட்டிருக்கார். புஷி பார்த்த ஒரு மூத்த வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், சட்டத்தை கரைச்சி குடித்தவர், இத்தனை கேள்வி கேட்டிருக்கார். ஏன் நீங்கள் எடப்பாடிட்டு போயிருக்கூடாது? எடப்பாடி ஏன் சண்டை ஆகிடக்கூடாது? செங்கோட்டையன் கெடுத்து விட்டான். செங்கோட்டையன் ஈகோ பார்த்துட்டு அங்கே வேண்டான்னு நானே எம்எல்ஏ தூக்குறேன், எவ்வளவு 20 எம்எல்ஏ தூக்குறேன் அப்படின்னு அவரே பேசிட்டாரு. அதுதான் சக்ஸஸ் ஆகாமல் கடைசியில் எங்களுக்கு இவ்வளவு சிக்கல் வந்தது. காங்கிரஸோடு ஏன் சேர்ந்தீங்க? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு திரும்ப இவ்வளோ வேலை தொங்க வேண்டிய அவசியம் இல்லையே. நேராக போய் எடப்பாடி சான்றாக இருக்கலாமே. ஏன் இந்த யோசனை வரல? ஏன் இந்த அறிவு வரல? எடப்பாடி எம்எல்ஏவை தூக்குனதுக்கு பின்னாடி தானே எடப்பாடி உங்களுக்கு எதிராக மாறிட்டாரு. இதை யோசிக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? ஏன் அறிவு இல்லையா உங்களுக்கு? இப்படியே அந்த மூத்த வழக்கறிஞர் கேட்டிருக்கார். மூத்த வழக்கறிஞர் ஹைகோர்ட்டில் அம்பேத்கர் சிலை வைப்பதற்கு அவர் தான் காரணம். ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் பேரை சொல்லக்கூடாது. இந்த அரசியல் என்பது பல ராஜதந்திரங்களை கொண்டது. அதான் வெள்ளக்காரன் சொல்லுவார் டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸுங்க. இது எதுவுமே தெரியாத இந்த நபர்கள் 2 கோடி வாக்கு அப்பாவி மக்கள் ஓட்டு போட்டு இந்த திராவிட இயக்கத்தை எப்படியாவது மாற்ற முடியுமா, ஒழிக்க முடியுமா? மீண்டும் இந்த
செங்கோட்டையனாலும் ஆதவ அர்ஜுனானாலும் ஆதவ அர்ஜுனா மாமியை ஃபோன் பண்ணி ஏப்பா பணம் தர எல்லாம் பக்கம் வந்துருங்க எங்கே விஜய் பக்கம் அது எடப்பாடிட்டே போய் கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதானே ஒரு எம்எல்ஏவை ஏன் திருடுறீங்க எடப்பாடியை திருடிட வேண்டியதானே ஐயா எவ்வளோ வருதோ பாதி உங்களுக்கு கொடுக்குறோம் ஐயா தருமி சொன்ன மாதிரி எவ்வளவு குற்றம் குறை இருக்கிறதோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி மீதியை கொடுங்க வாங்கியிருக்கலாமே. அப்போ இவ்வளவு கலவரத்துக்கு பாஜகவை பகைத்து கொண்டு ஏடிஎம்கே பகைத்து கொண்டு திமுகவை பகைத்து கொண்டு திருமாவை பகைத்து கொண்டு கம்யூனிஸ்டுகளை பகைத்து கொண்டு ஏன் ஒரே ஆள் எடப்பாடி சரி பண்ண முடியாதா? எடப்பாடி அவ்வளோ முடக்கடியா அவ்வளோ முரண்பாடா? அண்ணா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே, ரிமோட்டை நீங்கள் வச்சுக்கங்க, நீங்கள் என்ன உங்களை ஆனால் எங்களுக்கு வழிகாட்டுங்கள். எம்ஜிஆராக உங்களை பார்க்குறோம், உங்களுக்கு வழிகாட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு பின்தொடர்றோம். ஆட்சி வந்திருக்குமே திமுகவும் ஒரே கல்ல 4-5 வாங்கி அடிச்சிருக்கலாமே. திமுகவும் காலி, பாஜகவும் காலி, எல்லாம் காலி. அண்ணா கடந்த காலத்தில் எடப்பாடி உங்களோட கூட்டணி வைக்கணும் எவ்வளவு மெனக்கட்டார். திரும்ப வந்து சேர்ந்துருப்பார், கம்யூனிஸ்ட் வந்து சேர்ந்துருப்பான், எல்லாம் வந்து சேர்ந்துருப்பாங்களே. செங்கோட்டை என்ற அரசியல் அரிச்சுவடியே தெரியாத விளக்கு பிடிக்கிற பார்ட்டி. கிராமத்தில் என்ன சொல்லுவான், டே விளக்கு பிடிச்சேன்னு கேட்பான். அதுதான் தெரியும். விளக்கு பிடிச்சவனும் இந்த பக்கம் ஜிம்ப பாடி அறிவே இல்லாதவன் தான் முரட்டு உடம்பாக இருப்பான், மூளை உள்ளவன் மெலிசாத்தான் இருப்பான். இந்த மூளை இல்லாத பயிலுவா அத்தனையும் மெலிசான விஜய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வச்சுட்டாங்க. சரிங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய திருப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்னன்றதை பொறுத்து பார்ப்போம். கருத்துக்கு மிக்க நன்றி, வணக்கம். Meriba Paneer Soda. I trust Meriba.